சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். பிரியாணி செய்ய 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். மீனை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மீனில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ மீனை பிரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா, 3 முந்திரி, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை. நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 200 ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 லெமன் தான் எடுத்தேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். 24 கேரட் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணியை குடிச்சு பாருங்கள். தண்ணி நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் பிரியாணியில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து மீனை பொரிச்சிக்கலாம். நம்ம கலர் பவுட்ரு சேர்க்காதனால மீனை பொரிச்சா நமக்கு ஒயிட்டாக தான் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். கலர் பவுட்ரு சேர்க்கலாதனால ஒரு ஒயிட்டாக தான் மீன் கிடைக்கும். மீன் பொரிஞ்சிருச்சு. நான் முதல்லே திருப்பி விட்டுட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு பண்ண சின்ன சைஸாக 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 மிளகாய் எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக வெங்காயம், சின்ன சைஸாக 2 வெங்காயம், இது நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை தான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டு வெங்காயம், மிளகாய்,
மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுவும் கலர் பவுட்ரு கொஞ்சம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். லேசாக கொதி வர்றப்ப இதில் மீன் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரம் பத்தலை, அதனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். மீன் பீஸ் இது மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக தெரியுது பாருங்கள். இன்னும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம் வெளியில். மீன் பீஸ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த கீழே உள்ள மசாலாவை நம்ம அந்த பிரியாணியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி தேய்ச்சி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மீன் பீஸ்லாம் சோத்து மேலே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நமக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.